என்ன அருமை குட்டீஸ்களே, இன்று ஒரு கதை கேட்போம். அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும். ஒரு அடர்ந்த காடா, அந்த காட்டில் நிறைய அடர்த்தியான மரங்களும் பல மிருகங்களும் வாழ்ந்து வந்தனவா. பறவைகளும் விலங்குகளும் தன் உணவிற்காக வெளியே சென்று உணவை தேடி சாப்பிட்ட பின் தன் இருப்பிடத்திற்கு வந்து ஓய்வு எடுக்குமா. அதே மாதிரி வேடன் ஒருவன் என்ன செய்வானா, அந்த காட்டுக்கு தினமும் வலை அம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வேட்டையாடி அவை உணவுக்கு கொண்டு செல்வதற்காக வருவானா. அப்படி ஒரு நாள் வந்து வேட்டையாடி விட்டு வந்து ஒரு மரத்தடியில் வந்து அமர்ந்து ஓய்வு எடுத்து கொண்டிருப்பானாம். அப்பொழுது உணவுக்காக வெளியில் சென்று வந்த புறாக்கள் எல்லாம் கூட்டமாக வந்து அருகில் உள்ள மரத்தில் அமர்வதை பார்த்துருவானாம். ஓ, நல்ல புறாவாக இருக்கே, அழகான புறாவாக இருக்கே, இதை வேட்டையாடலாமே என்று நினைத்து தான் கொண்டு வந்த அம்பை என்ன செய்வானா எடுத்து அந்த புறாவை நேராக குறிப்பார்த்து வில்லு எய்வதற்கு அம்பு எய்வதற்கு என்ன செய்வானா ரெடியாக இருப்பானா. அப்பொழுது என்ன செய்வான், அங்கே அந்த வழியாக வந்து எறும்பு கூட்டம்லாம் என்ன செய்யுமா, அதற்குரிய உணவை எடுத்துக்கிட்டு அந்த திசை வழியாக வந்துக்கிட்டு இருக்குமா, அவன் வேடை நிற்கிற வழியாக வந்துக்கிட்டு இருக்குமா. அப்பொழுது பெரிய காலை பார்த்தோன்னே எறும்புக்கு ஆச்சரியமாயிருமா, இது யாருடைய கால் என்று மேலே பார்க்குமா. அப்போ வேடன், ஆஹா வேடனா இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று மேலே சற்று முற்று பார்க்குமா. அப்பொழுது அவன் அம்பை எடுத்து புறாவை நோக்கி குறிப்பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து விடுமா. உடனே எறும்பானது, ஆகா, அந்த புறாவை கொள்வதற்கு அவன் குறிப்பார்த்து கொண்டிருக்கிறான், ஆதலால் இவனுடைய எண்ணத்தை திசை திருப்ப வேண்டும் என்று எண்ணி எறும்பானது வேடனுடைய காலில் நறுக்கென்று கடித்து விடுவான். நறுக்கென்று கடித்து விட்டவுடன் வலி தாங்காமல் வேடனுடைய அந்த குறிப்பார்த்து விடுற அம்பு என்ன செய்யுமா, வழி தவறி வேறு பக்கம் போய் யாருக்கும் ஆபத்து இல்லாமல் போய் விழுந்து விடுவான். இந்த சத்தத்தை கேட்டு புறாவானது என்ன செய்யுமா, பறந்து போயிடுமா. சிறிது நேரம் கழித்து அந்த வேடன் போனதுக்கப்புறம் புறா வந்து என்ன செய்யுமா, எறும்பை நோக்கி வந்து, எறும்பு நண்பா, என் உயிரை வந்து நல்லபடியாக காப்பாற்றிட்டாய், ரொம்ப நன்றி நண்பா என்று சொல்லிவிட்டு செல்மா. இந்த நன்றியை வந்து நான் இந்த உயிரை காப்பாற்றிய இந்த உதவியை வந்து நான் என்று மறக்க மாட்டேன் என்று நன்றி சொல்லிவிட்டு புறா சென்று விடுமா. ஒரு நாள் எறும்பானது என்ன செய்யுமா, தான் உணவை வந்து கொண்டு வர்றதுக்காண்டி ஒரு ஆற்றை கடக்க வேண்டியதாக இருக்குமா. அந்த ஆற்றை கடந்து போய் எறும்பு உணவை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு அந்த ஆற்றினுடைய பாலத்தில் ஒரு பலகை போட்டிருப்பார்களாம். அந்த மரப்பலகாயை கடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது தவறி ஆற்றுக்குள் விழுந்து விடுமா. அப்பொழுது தன் உயிரை காப்பாற்றிக்கொள்ள தத்தளித்து கொண்டிருக்குமா எறும்பு. அதை மேலிருந்து அந்த மரத்திலிருந்து புறாவானது பார்த்து விடுவான். ஆகா, நம்ம உயிரை காப்பாற்றிய அருமை நண்பன் உயிரை காப்பாற்ற தத்தளித்து கொண்டிருக்கிறான், தான் உயிரை காப்பாற்ற தத்தளித்து கொண்டிருக்கிறான், உடனே என்ன செய்ய வேண்டும், அவனை காப்பாற்றியாக வேண்டும் என்று என்ன செய்யலாம் என்று யோசனை பண்ணுவான். அப்பொழுது அந்த மரக்கிளையில் இருந்து ஒரு இலையை பீத்து கொண்டு வந்து நேராக வந்து எறும்பினுடைய முன்னாடி, அந்த எறும்புக்கு முன்னாடி வந்து என்ன செய்யுமா போட்டு, நண்பா, இதில் ஏறி தப்பித்து வந்துவிடு அப்படின்ட்டு சொன்ன உடனே எறும்பு என்ன செய்யுமா, தத்தளித்துக்கிற எறும்பு அந்த இலையை பிடித்து ஏறி கரையை அடைந்து விடுவான், தப்பித்து கரையை அடைந்து விடுவான். எறும்பானது தப்பித்த பிறகு புறாவிடம் சென்று, நண்பா, நல்லபடியாக என் உயிரை காப்பாற்றி விட்டார், ரொம்ப நன்றி நண்பா என்று கூறுமாம். நாம் இருவரும் இனிமேல் நல்ல நண்பர்களாக இருப்போம் என்று கூறுமாம். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டிய அருமை குட்டீஸ்களே, யாருக்கும் ஆபத்து ஏற்பட்டால் பிரதிபலன் பார்க்காமல் மனிதாபிமானத்துடன் அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். அப்பொழுதுதான் என்றாவது ஒரு நாள் நமக்கு ஒரு உதவி தேவைப்படும் பொழுது ஆண்டவன் வேறு ரூபத்தில் நமக்கு யார் மூலமாக உதவி புரிவார். நமக்கு தேவை அறிந்து தக்க சமயத்தில் உதவக்கூடிய நண்பனே நல்ல நண்பன். என்ன குட்டீஸ்களே, இன்று நாம் எல்லோருக்கும் நமக்கு முடிந்த உதவி செய்வோம், மற்றவர்களுக்கும்